நெக்ஸ்ட் சொந்தங்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். நெக்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரொம்ப எமோஷனலி கனெக்டடா இருப்பாங்க, கேரிங்கா இருப்பாங்க. இந்த ராசி பத்தி நான் சொல்லவே தேவையில்லை, அறிமுகமும் தேவையில்லை. அப்படிப்பட்ட கடக ராசி நேயர்களுக்கு எப்படி இந்த ஒரு வருஷம் இருக்க போது அவங்கள பத்தியும் எனக்கு சொல்லிடுங்க சார். கடகராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்லா இருக்கு நேரம். இதை நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நம்ம முதல்வர் விஜய் அவரை பார்த்தாலே தெரியும். ஆனா அவரை வச்சே கடகராசி அத்தனை பேருக்கும் அப்படியே இருக்குமா அப்படிங்கிற அவநம்பிக்கை வேண்டாம். பெரும்பாலான எல்லாரும் முதல்வர் ஆக முடியாது, எல்லாரும் மந்திரி ஆக முடியாது. இன்னொன்னு வாழ்க்கையில முதலமைச்சர் ஆறது பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க அவர்கிட்ட போய் பர்சனலா கேட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் சங்கடப்பட்டுக்குவாரு. அந்த பெயின் அந்த சீட்ல உட்கார்றவங்களுக்கு தான் தெரியும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இந்த 2.5 வருஷம் அஷ்டம சனி முடிஞ்சு இப்போ 2 மாசம் ஆகுது. உச்சகுரு வந்துட்டாரு கடகத்துக்கு. இப்போ கடகராசிக்கு நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கு. கடகம் சராசரியா இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நீங்க அவங்களுக்கு செய்றீங்க, துரோகமோ இல்ல ஒரு சின்ன கெடுதலோ செய்றீங்க அப்படின்னா அவங்க அதை ஜென்மத்துக்கு மறக்க மாட்டாங்க, இந்த பிறவிக்கு மறக்க மாட்டாங்க. மனசுல அப்படியே வச்சிருப்பாங்க, அவங்களால மறக்க முடியாது. கடகத்துக்கு நிறைய சங்கடங்கள் இருக்கு. இப்போ இன்னும் ரிலீவ் ஆகிட்டு வராங்க, சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இருந்தாலும் நம்ம மனிதர்கள்லயே நமக்கு ஒரு மனசுடைய ஒரு குணாதிசயம் என்னன்னா, கெட்டதை இறுக்கி கட்டி பிடிச்சுக்குவோம், நல்லது பக்கத்திலே இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. ஆனா நம்ம அதை பார்க்கவே மாட்டோம். அந்த நல்லது வெளியில போனதுக்கு அப்புறம் கெட்டதை விட்டு நல்லதை தேடும். இது ஒரு உதாரணத்துக்கு அப்பா அம்மா பக்கத்துல இருக்கும் போது அவங்களுடைய அருமை ஒருத்தருக்கும் தெரியறது இல்லை. அவங்க இல்லாத போது படத்துல பாத்துட்டு எங்க அப்பா இருந்த போது எப்படி இருந்துச்சு, எங்க அம்மா இருந்த போது எப்படிலாம் என்ன பாசமா நடத்தினாங்க இப்படின்றது. இருக்கும் போது அம்மாவை கண்ணாமண்ணான்னு பேசுறது, அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்கறது இல்லை. இது ஒரு உதாரணம். இதை நீங்க கணவனுக்கு மனைவிக்கும் போட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கு போட்டுக்கலாம். அப்போ நம்மளுடைய விஷயங்கள் என்னன்னா, இயற்கையில நம்ம மனம் கையில இருக்கிறத மதிக்கிறது இல்லை. நமக்கு ஒரு பணம் கொடுத்துட்டான் கடவுள், அந்த பணத்தை மதிக்கிறது இல்லை. புகழ் கொடுத்துட்டான், புகழை மதிக்கிறது இல்லை. காதல் வெற்றியை கொடுத்துட்டான், முதல்ல அந்த லவ் பண்ணும் போது ஆரம்பிக்கிற அந்த ஒரு ஜோர், அந்த அட்டாச்மெண்ட், அந்த ஒரு ஃபிரிக்ஷன், அது அது லவ் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் இருக்கிறது இல்லை. ஏன்னா அது அப்படியே காத்துல கற்பூரம் மாதிரி கறந்துடுது. அப்போ கடகத்துக்கு ஏன் இதை சொல்றோம்? மனோகாரகன் சந்திரன் 12 ராசிக்கும் 12 ராசிக்காரர்களுக்குமே நல்ல ஒரு கிரகம் சந்திரன். 12ல என்ன இன்னொரு விஷயம்னா, 9 கிரகத்துக்கும் கெடுதல், அதாவது 9 கிரகத்துல மிச்சம் 8 கிரகத்துக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு கிரகம் மாதா காரகன், அம்மா இல்ல. இப்ப எத்தனை பசங்க பார்த்தாலும் எல்லாரையும் கருப்பா ஒரு பிள்ளை இருக்கும், கண்ணங்கரைன்னு இருக்கும், காண்டாமிருங்க மாதிரி ஒரு குழந்தை இருக்கும். ஆனா அதுவுமே அந்த அம்மாவுக்கு அப்படியே கண்ணுல தண்ணி வரும். அது மதல் இது. அப்போ அந்த கடகத்துக்கு என்ன அப்படின்னா, ரொம்ப எமோஷனலான ஒரு பீப்புள், வெரி எமோஷனல், இம்பல்சிவ், வெளில அதிகமா இது பண்ணிக்கிறது இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள அதை அப்படியே அவங்களுக்கு அந்த எமோஷன் தின்னுட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், கடகத்துக்கு உள்ள குவாலிட்டியில மைண்ட் தான் இந்த பூமி, இந்த வாழ்க்கை, மனிதனுடைய எல்லாத்தையும் டிசைட் பண்றது ஜஸ்ட் இட்ஸ் மைண்ட். நம்ம லைஃப்ல நமக்கு பிரச்சனைகள் இருக்கு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு 10,000 பிரச்சனை இருக்கு. இப்ப அவனை நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்ம ரொம்ப அடம்பிடிக்கணும், ஆட்டம் போடணும்னு நினைப்போம். அப்ப மைண்ட் தான் காரணம். அவன் எப்படி அத்தனையும் சமாளிக்கிறான்? 5 வயசுல அப்பா அம்மாவை இழக்கக்கூடிய குழந்தைகள் அநாத ஆசிரமத்துல வளர்ந்து IAS படிக்கிறாங்க. கண்டிப்பா. இப்ப இவங்க எப்படி மைண்ட சமாளிக்கிறாங்க? மனைவி இது 10 வருஷம் 20 வருஷம் வாழ்றான், குடும்பத்துக்காக உழைக்கிறான் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க, குழந்தைங்களை தூக்கிட்டு. அவன் திருப்பி வாழ்க்கை நடத்துறான். இன்னொரு பெண்ணை கூட திருமணம் பண்ணாம கூட அந்த குடும்பத்தையும் வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் வாழ்க்கையை ஓடுறான். மைண்ட் தான் ரீசன். நீ உயிர், நான் அதை விட உன் மேல உயிர் அப்படின்னு பழகுறாங்க காதல்ல.
11 மணி வரைக்கும் இதுதான் சீன். 11:10க்கு ஓகே. ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு கூட அவ்வளவு பழகி இருப்பாங்க வருஷ கணக்கா. அதெல்லாம் விட்டுடுறாங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் இப்படி மறக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? மைண்ட். அதை மறக்க முடியாம ஒருத்தன் கத்தியை தூக்கிட்டு ஓடுறான், அதுவும் மைண்ட் தான். சோ இங்க எல்லாமே எது பிளே பண்ணிதுன்னா சந்திரன் தான் பிளே பண்றாரு. உங்க வாழ்க்கைய, உங்க நினைப்ப. இப்ப நினைப்புலதான் வாழ்க்கை பிறகுது. உன் மனம் போல் வாழ்க்கை. அந்த மனம் யாரு? சந்திரன். அவ்வளவு முக்கியமான ஒரு ராசிக்காரர்கள். இவங்களுக்கு ஒரு அதீத சக்தி உண்டு. இவர்கள் நினைத்தால் இவர்களோட மனசை இவங்களால கட்டுப்படுத்த முடியும். மற்ற ராசிக்காரர்களுக்கு அது எளிதல்ல. கடக ராசிக்காரர்கள் நினைச்சாலும் அவங்களுடைய மனசை அவங்களால ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த கண்ட்ரோல் பண்ற சக்தி கடவுள் அவங்களுக்கு பிறவியில கொடுத்திருக்காரு. அதை வச்சு எதை வேணா செய்ய முடியும். இது கடகராசி. அப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் 1 இயர் சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்களா? அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு கடகத்துக்கு. எப்படின்னா அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கியத்துக்கு போயிட்டாரு. ஜென்ம குரு இவங்க ராசிக்கு வந்து உச்சம் பெற்றாலும் கூட அந்த குரு 5, 7, 9 இந்த பிளேசஸ் ஆஸ்பெக்ட் பண்றாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானம், களத்திர ஸ்தானம், பாக்யஸ்தானம் இதெல்லாம் டெக்னிக்கலா குருவுடைய உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை. நார்மல் குரு அல்ல, ஃபுல் பவர்ல எக்ஸால்டட் போர்ஷன்ல குருவுடைய பார்வை இதெல்லாம் நடக்குது. அப்படி வரக்கூடிய குருவுனால இவங்களுக்கு பாருங்க கடகத்துக்கு வந்து இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்து மேல குரு பார்வை விழுந்துன்னா அதுதான் டிசைட் பண்ண ஒரு மனுஷனை. சஞ்சித கர்மான்னு சொல்லுவோம். கர்மால வந்து ரொம்ப முக்கியமானது சஞ்சித கர்மா, அதுக்கு பிறகு பிராரப்த கர்மா, அதுக்கு பிறகு ஆகாமிய கர்மா. இந்த சஞ்சித கர்மா அந்த இடத்த வந்து 5ஆம் இடம், அதை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்த உச்சம் பெற்று குரு பார்க்கும் போது வாழ்க்கையில நம்ம கேட்ட கேட்காத, புரிஞ்ச புரியாத, தெரிஞ்ச தெரியாத நிலைகள் எல்லாம் மாறும். ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க. இவங்க இதையும் பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு ஏதாவது கோயில் பரிகாரங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கா? ஜென்ம குரு ஸ்தான பலன் வழியா உச்சமா இருந்தாலும் கூட இவங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை கொடுப்பாரு. இவங்க என்னமோ ஒரு இடத்துல வேலை செய்ய மாட்டாங்க. கடகத்துக்கு கூட ஹேபிட்டே ஒரு இடத்துல பர்மனண்டா இவங்க இருக்கவே மாட்டாங்க. யாருக்கிட்டையும் அடங்கி வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாரையும் குறை சொல்லுவாங்க. அது கடகம். இப்போ இவங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரக்கூடிய நேரம் இது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால குரு பகவான போய் சரண்டர் ஆயிடணும். ஆலங்குடியில இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் அவரை போய் சரணடையணும். அல்லது ஓம் தப்புருஷாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். இதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா they will do excellent. கண்டிப்பா சார் சொன்னது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவா ஒத்து போகுதுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். நன்றி.